Sampath Vlogs and thank you so much 1 lakh subscribers ரொம்ப சீக்கிரமா நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம். அது இல்லாம நேத்து வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நாங்க வீடியோ எதுவும் போடாம உங்க எல்லாரும் கூட லைவ் வரணும்னு நினைச்சு லைவ் வந்தோம். அண்ட் எல்லாருமே ரொம்ப ஜாலியா பேசுனீங்க எங்க கிட்ட அண்ட் நிறைய மோட்டிவேஷன் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் நாங்க டெய்லி வீடியோ போட்டா கூட போர் அடிக்காம டெய்லி பார்த்து டெய்லி எங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்றது இல்ல ஏதாவது குக்கிங் பண்ணா அதை ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு டேக் பண்ணி அனுப்புறது இது எல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஸோ அதனாலதான் வந்து டெய்லியும் நாங்க வந்து எங்களுக்கு அது வந்து ஒரு உந்து சக்தியா இருந்தது. ஓகே நாளைக்கும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸா வந்து நாங்க 29 டேஸா வந்து கண்டினியூஸா பிரேக் இல்லாம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த நீங்க பாக்குற வீடியோ வந்து 30th வீடியோ, அதாவது கண்டினியூஸா போட்டு 30th வீடியோ. ஸோ வந்து ஆஃபீஸ் அது இதுன்னு இவ்வளவு வேலைகள் இருந்தா கூட இந்த வேலைக்கெல்லாம் நடுவுல இந்த குவாரண்டைன்ல உங்களுக்காகவே நாங்க வந்து கண்டென்ட் பண்ணி போடுறதுக்கு உங்களோட மோட்டிவேஷன் தான் பெரிய ரீசன். ஸோ தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு மேக்கப் வீடியோ தான் பார்க்க போறோம். மேக்கப் அப்படின்னு சொல்லும் போது டப்புன்னு எங்கேயாவது கிளம்பி போனோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸும் பெருசா இல்ல, நான் வந்து அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்குற பொண்ணு கிடையாது, எங்க வீட்டுல மேக்கப்லாம் போட்டா திட்டுவாங்க அந்த மாதிரியான வீடா இருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸிமம் வீட்டுல வந்து பொண்ணுங்க அவ்வளோ மேக்கப் போட்டாலாம் வெளியே போறத பேரண்ட்ஸ் விரும்ப மாட்டாங்க. அண்ட் இப்போ இருக்க ட்ரெண்டுமே கூட வந்து மேக்கப்பை தெரியாத மாதிரி போடுறத இப்ப ட்ரெண்டாவும் இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப செலவு இல்லாம உங்களால அஃபோர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரெண்டு ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சுட்டு எப்படி வந்து அழகா மேக்கப் பண்ணிட்டு வெளியே போலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ 2 ப்ராடக்ட் மேக்கப். இன்னைக்கு இந்த மேக்கப் முடிச்சுட்டு நான் வந்து ஹேர் ஸ்டைலும் சேர்த்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் மேக்கப் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு காஜல் அண்ட் ஒரு லிப்ஸ்டிக், இது ரெண்டு மட்டும் வச்சு ஒரு அழகான லுக் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த லுக்ல வந்து பெருசா அண்டர் ஐஸ் கவர் பண்றது அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் வேணாம். ரொம்ப வந்து ஃபேஸ் அப்படியே ஃபவுண்டேஷன் போட்டு அப்பிட்டு போறது அந்த மாதிரி எதுவுமே வேணாம். நீங்க வெளியே போனீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து அப்படியே வெளியே தெரியும். சில பேர் கேட்டீங்க போன வாட்டி வந்து நான் நோ ஃபவுண்டேஷன் மேக்கப் போட்டிருந்தேன். ஸோ அப்போ எல்லாரும் என்ன கேட்டீங்க, ஃபவுண்டேஷனே போடல சொல்றீங்க, அப்போ வந்து ரொம்ப நேரம் நிக்குமா அப்படின்னு. நீங்க ஃபவுண்டேஷனே போடல, ஸோ எப்படி வந்து நிக்குமா நிக்காதா டவுட் வருது. ஃபவுண்டேஷனே இல்லாத உங்களோட ஸ்கின் தான், ஸோ ஆப்வியஸ்லி ஸ்கின் வந்து க்ளோ ஆயிட்டே தான் இருக்க போகுது. அதனால வந்து கன்ஃபார்மா வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கும். நீங்க காலையில போயிட்டு ஈவினிங் வர வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த லுக் அப்படியே இருக்கும். ஸோ நேரம் ஆக கொஞ்சம் நேச்சுரல் ஆயிலும் செக்ரேட் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் கூட பார்க்க அழகா இருக்கும் தான் சொல்லணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து பயங்கரமா ஆயில் செக்ரேட் ஆகிற ஒரு ஃபேஸ் அப்படின்னா நீங்க இது வரைக்கும் விட்டுருங்க. இங்க இருந்து மட்டும் நீங்க ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா இங்க கண்ணு கீழே மட்டும் நீங்க ஃபேஸ் வாஷ் இங்க மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க இருக்க ஆயில் மட்டும் போயிடும். ஸோ பார்க்கறதுக்கு எப்பவுமே அழகா தான் இருக்கும். நீங்க நான் சொன்ன அந்த லிப் பாம் ஒரு லிப்ஸ்டிக், ஏதாவது நியூட் லிப்ஸ்டிக் இல்லைனா லிப் பாம் அதை மட்டும் நீங்க ரீஅப்ளை பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கும். நான் போன வீடியோ பத்தி பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து வெறும் மை அண்ட் வெறும் லிப்ஸ்டிக். வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேக்கப்பே போட விட மாட்டாங்க அப்படின்னா உங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கின்க்கும் வந்து எதுவுமே ஆகாது, பார்க்கறதுக்கும் நேச்சுரலா இருக்கும். லுக் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து மைய காஜல். ஸோ இந்த காஜலோட பேரை நான் லாஸ்ட் டைம் தப்பா சொல்லிட்டேன், லாக்மி கலோசல் சொல்லிட்டேன். ஆக்சுவலி இது மெப்ளின் கலோசல் காஜல், சாரி நான் வந்து லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸோ இந்த காஜல் வச்சு வந்து நம்ம ஐ மேக்கப் வந்து பண்ண போறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். வந்து வெறும் மை தான் யூஸ் பண்ண போறீங்க. நீங்க அண்டர் ஐ கன்சீலிங்க்கு எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்ல. ஸோ மை வந்து கொஞ்சம் திக்காவே போட்டுக்கோங்க. இப்போ இந்த லுக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்டர் ஐஸ்ல எதுவுமே கவர் பண்ணல. ஸோ வந்து மை தான் பார்க்க டாமினண்டா இருக்கணும். அப்பதான் மற்றவங்களோட பார்வை வந்து அந்த அண்டர் ஐஸ் கிட்ட போகாம உங்களோட மை மேல இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அண்டர் ஐ ப்ராப்ளம் இருக்கிறத அவங்க சரியா கவனிக்க மாட்டாங்க. ஸோ ஒண்ணுமே இல்லை, இந்த மாதிரி பிம்பிளோ இல்ல அண்டர் ஐயோ இருக்கு ஆனா எனக்கு ஃபவுண்டேஷனும் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், மற்ற இடங்களுக்கு ஆட்களை வந்து நீங்க டைவர்ட் பண்ணணும். லைக் உங்களை ஹேர் ஸ்டைல் நல்லா பண்ணிக்கணும், உங்க ட்ரெஸ் நல்லா போட்டுக்கணும். ட்ரெஸ் ரொம்ப ரிச்சா போட வேணாம், ஒரு நார்மல் காட்டன் ட்ரெஸ்ஸா இருந்தா கூட அது அழகா நீங்க வந்து எலிகென்ட்டா போடணும். அப்போ எல்லாரோட கான்சென்ட்ரேஷனும் வேற இடத்துக்கு போறதுனால உங்களோட அந்த பிம்பிள் அந்த அண்டர் ஐ ப்ராப்ளம் அதெல்லாம் அவங்க வந்து கவனிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் மை வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம மேல வந்து ஐலைனர் போட போறோம் இதே காஜல் வச்சு. போன வீடியோல நான் இதான் பண்ணியிருந்தேன், அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ கண்ணை வந்து லைட்டா இப்படி பண்ணிக்கோங்க, இப்படி பண்ணி கொஞ்சம் இறக்கிக்கோங்க. அது மேல ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைன் பர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயம் அது வந்து கீழே ஒட்டாம கீழே இருந்து வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எப்படி ஸ்மச் தான் பண்ண போறீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்டர் ஐஸ் கவர் பண்ண போறது இல்லை, அதனால நீங்க வந்து கொஞ்சம் திக்கா போட்டாதான் இது வந்து பார்க்க நல்லா இருக்கும்.
ஓகே, இப்போ வந்து இதை நம்ம ஸ்மர்ச் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஐ வந்து ஓவர். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஐப்ரோஸ்க்கு போறோம். ஐப்ரோஸ்க்கும் இதே இதை இந்த மாதிரி ஃபுல்லா நீங்க ஓபன் பண்ணாம மைல்டா ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஃபுல்லா ஓபன் பண்ணாம கிட்ட மட்டும் ஓபன், சரி கொஞ்சமா மட்டும் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா ஓபன் பண்ணீங்கன்னா அப்படியே உடஞ்சு வந்துடும். ஸோ இப்போ வந்து உங்க ஐப்ரோல வச்சு மைல்டா, படவே கூடாது, பட்ட மாதிரியே இருக்கக்கூடாது, மைல்டா பண்ணணும். கேப் மட்டும்தான் ஃபில் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஸ் தெரியுதா? இங்க கொஞ்சம் டார்க்கா இருக்கு, இங்க நிறைய கேப்பா இருக்கு. ஓகே, ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு. ஐப்ரோஸ் ஃபில் பண்ணாலே ஃபேஸ்க்கு வந்து ஒரு என்னமோ ஒரு மிஸ் ஆன ஃபீல் வந்து போயிடும். ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணினாலே உங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் நீட் ஆயிடும். ஸோ ஐப்ரோவும் ஃபில் பண்ணிட்டேன். ரொம்ப மைல்டா வச்சு பட்டதே தெரியாம தான் நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அதனால இவ்வளோ நேரம் ஆச்சு நான் போடுறதுக்கு. ஸோ மை வச்சாச்சு, ஐலைனர் வச்சாச்சு, ஐப்ரோஸ் வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம லிப்ஸ்டிக் போகலாம். ஸோ என் ஃபேஸில் நான் மாய்ஸ்சரைசர் போட மறந்துட்டேன். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் போட்டிருக்கணும். இது வந்து மேக்ஸ் ரிச் மாய்ஸ்சரைசர். இது வந்து வாட்டர் பேஸ்ட். ஸோ வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பசை ஃபீலே இருக்காது. வாட்டர் பேஸ் ரொம்ப கொஞ்சமா எடுத்திருக்கேன். வாட்டர் பேஸ் தான், ஸோ ஆயில் எஃபெக்டும் இருக்காது, டப்புன்னு ஸ்கின்குள்ள அப்சர்வும் ஆயிடும். அவ்வளவுதான். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டேன். மாய்ஸ்சரைசர், லிப் பாம் இதெல்லாம் வந்து ஸ்கின் கேர்ல வரும். இதெல்லாம் வந்து ப்ராடக்ட் லிஸ்ட்ல வராது. ஸோ வந்து எதுக்கு இதை எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியே கேட்காதீங்க. இதெல்லாம் நீங்க முன்னாடியே போட்டுருக்கணும். ஃபேஸ் வாஷ் பண்ணது உடனே இதை போட்டுட்டு தான் நீங்க இந்த 2 ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போறது லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக் வந்து LA கலர்ஸ் மேட் லிக்விட் லிப் கலர். ஸோ இந்த LA கலர்ஸ் பிராண்டே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் எல்லாமே. இந்த வந்து லிப்ஸ்டிக் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து 395 rupees. பட் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். ஐ திங்க் இயர்ஸ் கூட வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஆங்கர்ஸ்லாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ எனக்கே வந்து ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கு. அப்படி பார்த்தா நீங்களாம் வந்து எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு ரொம்பவே நிறைய வரும். அது இல்லாமல் இது வந்து மேட் லிப்ஸ்டிக், போடும்போது கிளாஸியா இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து மேட்டா மாறிடும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலி. ஸோ என்ன பண்ண போறேன், இவ்வளோண்டு தான் எடுக்க போறேன். இது கூட ஜாஸ்தி ஆக்சுவலி. ஸோ இத்தினோண்டு எடுத்துட்டு அதை என்னோட ஸ்கின்ல டேப் பண்றேன். ஸோ அதை இப்படி டேப் பண்ணிட்டேன். டேப் பண்ணும்போது இதுல இருக்க நிறைய வந்து அதில் போயிடும். அண்ட் எப்பயுமே வந்து ஸ்கின் கேர் அப்படிங்கும்போது மாய்ஸ்சரைசர், லிப் பாம் எல்லாமே தான் வரும். அதனால வந்து மறக்காம லிப் பாம் போட்டுக்கோங்க. லிப் பாம் போடாம எப்பயுமே லிப்ஸ்டிக் போடாதீங்க. இல்லைனா லிப்ல அப்படியே அந்த கலர் வந்து லிப்ஸ்டிக்கோட கலர் வந்து உங்களோட லிப்ஸ்ல அப்படியே ஒட்டிக்கும், நல்லா இருக்காது பார்க்க. இதுவே ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு லிப்ஸ்டிக் ஃபீல் கொடுக்குது. பட் நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணணுமேங்கிறதுக்காக பண்றேன். ஸோ இவ்வளோண்டு எடுத்திருக்கேன். அதுலயும் எல்லாத்தையும் நம்ம கையில தேய்ச்சாச்சு. ஸோ நீங்க இங்க இருந்தே எடுத்துக்கலாம் கலரை. பட் இது மேட்டுங்கிறனால உடனே கலர் காலி ஆயிடும், போயிடும். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், பிகாஸ் மேட்னால இது காஞ்சிருச்சு. இந்த ஸ்டிக்ல இருந்து எடுத்துக்கிறேன். கலர் வந்துருச்சு. ப்ரஷ் கூட யூஸ் பண்ணல, நான் கையிலே தான் போடுறேன். ஓகே, உங்களுக்கு இந்த டிண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் என்னோட லிப்ஸ்ல. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. அண்ட் இது வந்து கொஞ்சமா எடுத்து இங்க தடவிட்டு பிளஷ்காக இங்க கொஞ்சம் போடுறேன். பிளஷ் பழக்கம் இல்லைன்னா நீங்க பிளஷ் போட வேணாம். எனக்கு ஆக்சுவலி பழக்கம் இல்லை. நான் இதோட யூசஸ்லாம் காட்டணுங்களுக்காக காட்டுறேன், பழக்கம் இருக்கவங்களுக்காக காட்டுறேன். பிளஷ் பழக்கம் இல்லைன்னா போட வேண்டாம். பிளஷ் போட்டால் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க மாதிரியான ஒரு லுக்கு கொடுக்கும். பார்க்கறதுக்கு வடிவேல் சொல்கிற மாதிரி எங்கள் அக்காவுக்கு சுண்டி விட்டால் ரத்தம் வரும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். ஏதோ அப்படியே உங்களை சுண்டி விட்டாலே ரத்தம் வந்துடும் போல, அந்த மாதிரி ஒரு ஸ்கின் இந்த பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும். பட் ஆக்சுவலி தட்ஸ் நாட் ட்ரூ. ஸோ எடுத்து நல்லா இதில் டேப் பண்ணிவிட்டு, இல்லை இந்த ஃபிங்கரில் பண்ணிவிட்டு, ஓகே. ஸோ அப்படியே பிஞ்ச் பண்ணால் பிங்க் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும். ஸோ அதனால அடுத்தவங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்கின் மாதிரி ஒரு லுக் இருக்கும். பிளஷ் பிடிக்காதவங்க போட வேணாம், பிடிச்சவங்க போட்டுக்கோங்க. என்ன ஸ்கின்னாக இருந்தாலும் நீங்கள் வந்து பிளஷ் போடலாம். எல்லா ஸ்கின்க்கும் அந்தந்த கலர் பிளஷ் வந்து சூட் ஆகும். பிங்க் வந்து பேசிக்கலாக எல்லாருக்கும் சூட் ஆகும், டார்க் ஸ்கின் இருந்தாலும் சூட் தான் ஆகும். அண்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அதே லிப்ஸ்டிக்கு கொஞ்சமாக ஸ்டிக்லேருந்து தான் எடுக்கிறேன். அதே மாதிரி இங்கே கையில் தடவிட்டேன். இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த இதுக்கு மேல லைட்டா தேவைப்பட்டா மட்டும்தான், இல்லைன்னா நீங்க அப்படியே கூட விட்டுடலாம் மைய.
எஸ், இது வந்து சும்மா ஒரு டிண்ட் ஆஃப் கலர் கொடுக்கும். பிளைனா இருக்கிறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு கலர் இருக்க மாதிரி இருக்கும். எங்கேயாவது வெளியே போறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஷேடோ போடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி எனக்கு லிப்ஸ்டிக்கே குட்டியா எடுத்துட்டு நீங்க வந்து சும்மா அப்படியே டேப் பண்ணி விடலாம். அதை வந்து ரொம்ப அப்பக்கூடாது, ரொம்ப லைட்டா பண்ணணும். பார்க்கறதுக்கே இருக்கா இல்லையானே தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் பொட்டு வச்சுக்கிறேன், பிகாஸ் ஜிம்கிலாம் போட்டிருக்கேன், நல்லா பொட்டு வச்சா நல்லா இருக்கும். ஓகே, இதான் ஃபினிஷ்டு லுக். ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் அண்ட் ஒரு மை வச்சு மட்டுமே. அண்ட் அந்த லிப்ஸ்டிக் வந்து என்ன லிப்ஸ்டிக்கா வேணா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம், இல்லை க்ரீம் லிப்ஸ்டிக்கா இருக்கலாம், அது உங்களோட இஷ்டம். எந்த லிப்ஸ்டிக் இல்லை எந்த கலரா வேணா இருக்கலாம், உங்களோட இஷ்டம். பட் இந்த மாதிரியே 2 ப்ராடக்ட் வச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சிம்பிளா இருக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் இருக்கேன். அண்ட் ஃப்ரண்ட்டை வந்து நான் கர்ல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எங்கேயாவது வெளியே போறீங்கன்னா நீங்க வந்து ஃபுல்லாக கூட பேக் கர்ல் பண்ணிக்கலாம். நான் பேக் வெட்டிட்டேன், உங்களுக்காக லுக்குக்காக ஃப்ரண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெறும் மை அண்ட் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போது இந்த லுக்கை வந்து நீங்க ரொம்பவே அழகாக கிரியேட் பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு லைவ் போகும்போது சாரி எங்களுக்கு தெரியாது 1 hour தான் லைவ் போக முடியும் அப்படின்னு. ஸோ 1 hour ஆன உடனே அப்ரப்டா வந்து லைவ் கட் ஆயிடுச்சு. அதனால நிறைய விஷயம் பேச முடியல. கண்டிப்பா ஃபியூச்சர்ல இன்னும் ஏதாவது ஒரு நாள் வந்து மறுபடியும் லைவ் வரலாம். அண்ட் நீங்க ஏதாவது கேட்க நினைச்ச விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய டிஃபரெண்டான வீடியோஸ் உங்களோட சேனல்ல வந்துட்டே தான் இருக்க போகுது. அண்ட் என்னோட அண்ட் பிரபாவோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அதுல எங்களை ஃபாலோ பண்ணுங்க, எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் உங்களோட சப்போர்ட்டுக்கு. பாய்.